எதுவும் நினைக்காதம்மா. இல்லடி, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லு. நான் இனி நல்லவளா நடிச்சு நல்லது பண்ணாலும் அது கெட்டதாக தான் வந்து முடியும். எது நான் பண்ணாலும் கெட்டது தான் முடியுது. நான் இது பண்ணாத விஷயமே என் தலையில வந்து விடியுது. நான் என்னத்த சொல்ல சொல்லு. அவங்கவுங்க அதை தான் சொல்றாங்கன்னு நினைக்காதம்மா. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த அரவிந்த் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. ஏமா அப்படியா? ஆமாப்பா. எனக்கும் நல்லாவே தெரியுமே உன் அம்மா தான் இதுக்கு காரணம்னு. ஏமா உன் அம்மாவை இன்னும் நீ நல்லவளவா நினைச்சிட்டு இருக்க? அப்பா, ஊருக்குள்ள போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லு, இவளை போய் நல்லவன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் தான் அம்மாவை இப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் ஏன் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? பாவம்ல, அவங்க மனசு நொந்து போகாது. போட்டும் போட்டுமா, நல்லா போட்டும். யார் வேணாண்ணா? பாவம்ப்பா, ஏற்கனவே அவங்க அழுது 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 ரொம்ப நொந்து போயிருக்காங்க. நீங்களும் எரியிற தீல திருப்பி திருப்பி எண்ணெயும் ஊத்தாதீங்கப்பா. விடுங்க ப்ளீஸ்ப்பா. இங்க பாருமா, யாருக்கு வேணாலும் பாவப்பட்டு இறக்கப்படு, ஆனா உன் அம்மாக்காரிக்கு மட்டும் இறக்கமே படாத. கௌதம், அன்புக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்கப்பா? நல்ல நேரம்ப்பா, நல்ல நேரத்துல அன்பும் குழந்தையும் ஒரு பிரச்சனையும் ஆகலையாம். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட ப்ராப்ளம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நினைச்சு பாருங்கப்பா, வீட்டுல என்னென்ன வேலை பண்றாங்க. யாருப்பா அப்படி மயக்க மருந்தை கலந்து கொடுத்துருப்பா? இன்னுமாப்பா உங்க எல்லாத்துக்கும் சந்தேகமா இருக்கு? வேற யாரும் இல்ல, உங்க அம்மாக்காரி தான். ஏங்க, நான் இல்லைங்க, நிஜமா நான் அவளுக்கு கொடுக்கலங்க. அவ சமைக்க வந்தவளை கூட நீ வேண்டாம்மா நீ போமா நான் சொன்னாங்க. நான் போய் அவளுக்கு கலந்து கொடுப்பேனா? உடனே அடிச்சு சொல்றேங்க. அரவிந்த் இந்த பையன் தாங்க கொடுத்துருக்கேன். பாருங்க மாமா என்ன சொல்றாங்க. நானே அஞ்சு கூட எப்படா சேர்ந்து வாழ்றதுன்னு ஒவ்வொரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவளை மிஸ் பண்ணி என்னால் வாழவே முடியல. ஆனா இவங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, நீங்களே பாருங்க மாமா. அத்தைக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? அத்தை எல்லா பழியையும் என் மேல தூக்கி போடுறாங்க. அரவிந்த், என்ன தெரியும்பா, யாரு இந்த வேலையெல்லாம் பண்ணுவா, யார் பண்ணியிருப்பா, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோத்தையும் இவ ஒரு ஆள் தான் பண்ணுவா அப்படின்னு. ஏன்னா இவ பண்ணவ தானப்பா. அதனால இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. எனக்கு தெரியுமாம்மா, நீங்கள் என்னை நம்புவீங்க அப்படின்னு. கௌசி மட்டும் இல்லை, கௌசியும் அத்தையும் தான். ஆக மொத்தத்தில் அம்மாக்கு ஏதாவது ஒன்று ஆக தான் போகுது. ஆளுக்கு அம்மா பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அம்மாக்கு மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு முதவே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் வந்து அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கப்பா. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் தலையில குண்டு தூக்கி போட்டுறாத. ஏன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தயவு செஞ்சு நம்புங்க. நான் முன்னாடியெல்லாம் ஏற்கனவே இவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணியிருக்கேங்க. ஆனால் இந்த தடவை இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. இந்த தப்புக்கு நான் பொறுப்பே இல்லைங்க. நான் எதுவுமே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நான் நம்புறது? பா விடுங்கப்பா. இங்கே பாருப்பா, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு வச்சு இனி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என் பேத்தியே என் கூட அமுச்சு வச்சிருங்க. என் பேத்தி நல்லா பிள்ளை பிறந்து பிறவும் உங்கள் வீட்டுக்கு அமுச்சுட்டா பிள்ளையே கொள்ள என்ன வழி வேணாலும் பண்ணுவோம். என்ன வழி வேணாலும் பண்ணுவோம் அவன் பொண்டாடிக்காரி. அதனால எதாக இருந்தாலும் நான் யோசிச்சு தாப்பா முடிவு பண்ணணும். என் பிள்ளையே எங்கள் வீட்டுக்கு அமுச்சிருங்க. கௌதம் தம்பி, நீ இதில் கோச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் அழுத எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், புரிஞ்சுக்கோங்க. என் பேத்தியை நான் வாட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன். யாரும் வந்து அவளை கூப்பிட வராதிய. நீ என்ன முத்தம்மா, நான் பார்த்துக்கிறேன் அன்புவை. அன்பு என் வீட்டுக்கு வந்தது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா முத்தம்மா. ஆனால் அதெல்லாம் என்ன பேசுறதுன்னே சொல்றதுனே தெரியல முத்தம்மா. கொஞ்சம் கூட ஒரு பாச நெசமே இருக்காது இந்த முல்லைக்கு. ஏன் இப்படிலாம் மிருக ஜென்மமா இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது முத்தம்மா. விடுப்பா விடு. அவளுக்கு என் பேத்தி அப்பையிலேருந்தே பிடிக்காது. எந்த வழியிடாத என் பேத்தி அவள் வீட்டிலேருந்து துரத்தி விடணும்னு நினச்சிட்டே இருந்தா. சரி, குழந்தை உண்டாகி போச்சு, அந்த குழந்தை வழியிலையாவது துரத்தி விட்டுருவோன்னு அவள் ஐடியா. கிடையாது கிடையாது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது முத்தம்மா. எதை வச்சு சொல்கிற? உன்னை நாங்கள் எப்படி நம்புறது? நீ தானே எப்பையிலேருந்துமே கேடி. அதனால உன்னை அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் நம்ப மாட்டோம். நீ தான் பண்ணியிருப்ப. இல்லை முத்தம்மா பாட்டி, இங்கே பார் பாட்டி, நான் அன்புவை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன், எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன். இனி ஏதாவது ஒன்று நடக்கட்டும், யார் தலை உருளுன்னு எனக்கு தெரியாது. கௌதம், ஏன் கௌதம் இப்படியெல்லாம் பேசுற? உனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே நடக்கிற ஒன்னே பார்த்தாவே எரிச்சலாக வருது. சரி, மெதுவாக எழுந்துரு, வீட்டுக்கு கிளம்பலாம். டாக்டர் போ சொல்லிட்டாங்க. என்னப்பா கௌதமே, எங்க கூட்டிட்டு போகணுன்ற? நீ என்னடா அங்கே கூட்டிட்டு போகணுன்ற? அப்பத்தா வேற வழி தெரில அப்பத்தா. ரொம்ப நாளைக்கு அங்கேயே வச்சுட்டு என்னால் இருக்க முடியாது அப்பத்தா. நான் இங்கே கூட்டிட்டு போய் தான் ஆவேன். வீட்டுக்கு போயிட்டு நான் பேசிக்கிறேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் பாருங்க. அடுத்தா என்ன நடக்க போகுது நீங்களே பாருங்க அப்பத்தா. வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கிறேன். அன்பு மெதுவா எழுந்துரு, போலாம்.
சரி கௌதம் மெதுவா கையை பிடி. ஆ சரி, மெதுவா எழுந்துரு, வீட்டுக்கு கிளம்பு. கௌதமே விட போறியா என்ன என் கூட அவளை? விடுமா, புருஷனுக்கு அக்கறை இருக்காத என்ன பொண்டாட்டியை பார்த்துக்க. அதெல்லாம் கௌதம் தம்பி அன்பும் நல்லா பார்த்துக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாமே, நீ பொறுமையாயிரு. என்னடி நீயும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்ப்பா, நான் என்னத்த சொல்ல. அப்பதா நீ வெயிட் பண்ணி மட்டும் பாரு அப்பதா, நீ ஒன்றும் பேச வேணாம். சரியா, நான் ஒன்றும் பேசல. அடுத்து என்ன நடக்குதுன்னு தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். டேய் ஒன்னெல்லாம் நம்பி என் வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு, என்னை செருப்பாலே அடிக்கணும்டா, செருப்பாலே அடிக்கணும். நீ என் மக கூட நல்லா நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைச்சுதான் உன்னை என் வீட்டுக்குள்ள விட்டேன். ஆனா எனக்கு நீ வந்ததுக்கு நல்லா செஞ்சிட்டப்பா, நல்லா எனக்கு செஞ்சிட்ட. ஆனா நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு, உன்னை மருமைன்னு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுனேன். என் பொண்ணு சொன்னா நம்ம நம்பாதன்னு. ஆனா நான் கேட்கவே இல்லை. அவ சொன்னா சொல்லட்டும், அவளுக்கு என்ன தெரியும், நல்ல பையனாச்சே நான் நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு ஒரு மோசமானவனா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு, இப்ப சொல்றேன், மரியாதை என் வீட்டை விட்டு போயிரு. என் வீட்டுல ஒரு செகண்ட் கூட இருந்த என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, அவ என் கூட கடைசி வரைக்கும் வாழட்டும். என் பொண்ணை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன், அவ நல்லா இருப்பா. அவளுக்குன்னு ஒரு இதை நாங்க அப்புறம் ஏற்படுத்தி கொடுப்போம். ஆனா ஓ கூட அவளை வாழ விட மாட்டேன். பொய் ப்ராடு பேசுறல நீ, சும்மா இருந்தவளை நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி வச்சுட்டல நீலாம் நல்லா இருப்பியாடா? நீலாம் நல்லா இருப்பியா? ஒழுங்கு மரியாதை இப்பவே வீட்டை விட்டு வெளில போடா. இங்க பாருங்க அத்தா, நீங்க தான் பண்ண சொன்னீங்க, கடைசியில் நான் சொன்னான்னு கேட்குறீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்காத்த? எல்லாம் பண்ண சொல்றது நீங்க, கடைசியில் நானா சொன்னேன் அப்படிங்கிறீங்க. அப்பப்பப்பப்பா, இந்த நடிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த நான் சொல்ல? ஏன் இந்த நடிப்பெல்லாம் உங்களுக்கு? அப்புறம் நீங்க சொல்லாம நானாவா சொன்னேன்? டேய், என் அம்மா மேல பழி தூக்கி போட்டது இல்லாம நடிப்பா நடிக்கிற என் வீட்டுக்கு வந்து என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டேல. நல்ல வேலை என் அண்ணன் என் பொண்டாட்டி வயித்துல வளர்ந்த குழந்தைய கொல்ல பாத்தியடா. நீலாம் நல்லாவா இருப்பியடா? கொல்ல பார்த்தது இல்லாம என் அம்மாவை கெட்ட பேர் ஆக்கி விட்டியடா. கௌசி, இருந்து இவனை முதல்ல போசலடி. இவன் நமக்கு தேவையே இல்லை, இவன் நமக்கு வேணாண்டி. டேய் இங்க இருந்து தயவு செஞ்சு போயிரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க அத்தை, நான் எந்த தப்பும் செய்யல. எதுக்காக என்னை போ சொல்றீங்க? எதுக்காக போ சொல்றீங்கன்னு கேட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் இருக்கிறேன். நான் என் கௌசி கூட சேர்ந்து வாழணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இனி நம்ம வாழ்க்கை தொடங்கணும்னு நினைச்சிட்டு நான் இருக்கிறேன். ஆனா நீங்க என்னை போ சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் ஏதாவது தப்பு பண்ணி போயிருந்தா கூட பரவாயில்ல. கௌசி, உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறேன் கௌசி. வா கௌசி என் கூட, ப்ளீஸ் கௌசி. ஐயோ யாரு? நானா? உன் கூட வா. என் அம்மா தாய் ஆள விடு சாமி, நீ நல்லா இருப்ப. இங்க இருந்து கிளம்பு முதல்ல. யார கிளம்ப சொல்றீங்க? அம்மாவும் பொண்ணும்? கௌசி ஒன்னதான், அம்மாவும் பொண்ணும் யார கிளம்ப சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அண்ணே என்ன மச்சான் நான் பண்ணேன்? கௌசி கூட சேர்ந்து வாழணும், அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும் தானே மச்சான் நான் இங்க வந்து தங்கி இருக்கிறேன். ஆனா இங்க பாருங்க மச்சான், அவ என்னை விரட்டுறதுலே தான் இருக்கா. அவ அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு என்னை விரட்டுறதுல இருக்கிறாங்க மச்சான். உங்க அம்மாவும் கேளுங்க மச்சான், நீங்களே பண்ண தப்பு ஃபுல்லா அவங்க, கடைசியில் நான் அவங்க மேலே பழி போட்டேன்னு சொல்கிறாங்க மச்சான். இதெல்லாம் அவங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேளுங்க மச்சான். ஏன் மச்சான் இப்படி பண்ணுறாங்க? கௌசி என்னை நம்ப சொல்லுங்க மச்சான். ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லலை. இனி திருந்து வாழலாம்னு நினைக்கும் போது கௌசி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா மச்சான். அண்ணே இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. பாவம் நீ அம்மா, அம்மா பாவம் தெரியுமா? அம்மா அந்த தப்பெல்லாம் பண்ணவே இல்லையானே, அம்மா சொல்லுதுனே. ஆனா இவன் அம்மா மேல தேவையில்லாத பழைய தூக்கி போடுறானே. அண்ணே நீயும் நம்பாதனே, நம்ம அம்மானே, நம்ம அம்மாவை நாமளே இப்படி நினைக்கலாமா? சொல்லுனே. கௌசி என்ன இல்லை என்னன்னு கேட்டேன். நம்ம அம்மா நல்லவங்களா? யாரு சொன்னது? நம்ம அம்மா தான் ஃபர்ஸ்ட் கிரிமினலு. எல்லாமே அவங்க பண்ண வேலையாக தான் இருக்கும். இதெல்லாம் தெரியாது நினச்சிட்டு இருக்கா? இங்கே பாருமா, நான் இப்போ சொல்கிறேன், நீ உன் பொண்ணு உன் மருமக எல்லாரும் முதல்ல இங்கே இருந்து கிளம்புங்க. இதில் யார் கூட்டு கலவானி, யார் இந்த வேலை பார்த்தா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கலந்தது நீயா இருந்தாலும் கொடுத்தது நீயா இருந்தாலும் அந்த அரவிந்த் தான் கொண்டு வந்து கொடுத்தான். அவர் யாருக்கு கொடுத்தான் வச்சான்னு எனக்கு தெரியாது. இங்கே பாருங்க மச்சான், தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு தோன்றதை சொல்கிறேன். நீ என்ன அவங்கள வீட்டை விட்டு போக சொல்றது? நீயும் கூட சேர்ந்து கிளம்பி இருந்த வீட்டை விட்டு. அண்ணே புரிஞ்சுதான் பேசுறியா நீ? ரொம்ப புரிஞ்சு பேசுறேன் கௌசி. என்னன்னே சொல்ற? ஆமா கௌசி, நீயும் சேர்ந்து கிளம்பிரு அவன் கூட. அண்ணே அவன் கூட
கூட நான் வாழவே வேணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன அவன் கூட போன்ற? ஆமா கௌசி, அவன் கூட தான். நீ கிளம்பிரு, உங்க அம்மாவையும் உன் கையோட சேர்த்து கூட்டிட்டு கிளம்பிரு மச்சான். ப்ளீஸ் மச்சான், கௌசிய என் கூட அனுப்பி விடுங்க மச்சான். கௌசி ப்ளீஸ், கௌசி வா கௌசி, உங்க அம்மா கூட கூட்டிட்டு வா கௌசி, எல்லாரையும் நானே பார்த்து. டேய் வாய முறா, என்ன கூட்டிட்டு போய் வச்சுக்க பாத்துக்கு நீ யாரா முதல்ல? ஃபுல்லுக்கு காரணம் நீதான். என் மேல பழிய போட்டு என் பையன் என்ன திட்டு வீட்டை விட்டுற அளவுக்கு, வீட்டை விட்டு போற அளவுக்கு ஆக்கிட்டல நீ. திரும்ப திரும்ப என்னை நீங்க பேசுறது தப்புத்த. என் பொண்டாட்டி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா, அவளுக்கு முடியாம வந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள கத்திட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். 3 பேர் வீட்டை விட்டு வெளில போங்க, இல்லைன்னா நானே பிடிச்சி வெளியில தள்ளி. இனிமே இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். நான் எதுக்காக இனி வீட்டை விட்டு போகணும்? நீங்க எல்லாரும் முதல்ல கிளம்புங்க சொல்லிட்டேன், அவ்வளவுதான். மரியாதையே கிளம்பி போயிட்டே இருங்க. கல்லுனா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற நிலைமை வந்துடும். அண்ணே நான் கூட கல்யாணம் பண்ணவனே, என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அம்மானே, நம்மள பெத்துக்கு வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்குன அம்மானே, அம்மாவை நீ வீட்டை விட்டு போன்னு சொல்லாதனே. பாவம் இல்ல, நம்மள பெத்து வளர்த்தது இதுக்குதானா? இதுக்காகவா நீ வீட்டை விட்டு அனுப்புற? சொல்லுனே, உன் கூட வச்சு கண்ணு கருத்துமா அம்மாவை பாத்துக்கணும்னே, அதுதானே பெத்த பிள்ளைங்களோட கடமை. அது இல்லாம நீ போன்னு வீட்டை விட்டு துரத்துறது நல்லாவானே இருக்கு? ப்ளீஸ்னே. கௌசி கோச்சுக்கிறாத, என்னோட முடிவு இதுதான். கிளம்பிட்டு போயிட்டே இருங்க. டேய் கௌதம், யோசிச்சுதான் பேசுறியா? நல்லாவே, ரொம்ப நல்லாவே நான் யோசிச்சு தான் பேசுறேன். இதுல இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கிளம்பு. மா நீ வாமா நம்ம போவோம். ஏய் விளையாடாதடி, இருடி, உன் அப்பா வரட்டும், அப்பா வந்து பேசிக்குவாரு. வா போவோன்னா எங்க போறது? மா நீ என் கூட வான்னு சொன்னேன், வானா வரியா வலையா? இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தா நமக்கு மான ரோசை வைக்கணும் இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்? வா என் கூட வா, எங்கேயோ போவோம். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. ஏய் மானங்கிட்டவனே, மரியாதையா ஓடி போயிரு. ஏன் கௌசி இப்படி பேசுற? நான் உன்னை நல்லா வச்சு பார்த்து பேண்டி. பாத்துக்கிற லட்சணம், போட்டு விடுற லட்சணம், எல்லாத்தையும் பழித்திக்கிற லட்சணம்லாம் நல்லா தெரியுது. கிளம்பு மரியாதையா. நாங்க எங்கேயோ போவோம், எங்க பின்னாடி நீ வரக்கூடாது, உன் பின்னாடி நான் வர மாட்டேன். எந்த சண்டை போடுற வேலையை விட்டுட்டு கிளம்புங்க, 3 பேர் பட்டியை கட்டிட்டு. கௌசி, எங்க போய் உன் அம்மா வச்சுட்டு நீ கஷ்டப்படுவ சொல்லு? நான் இருக்கிற வரைக்கும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் கௌசி. நான் இருக்கும்போது நீ ஏன் கௌசி கஷ்டப்படணும்? நீ இருக்கிறதே தாண்டா ஃபர்ஸ்ட் கஷ்டம், அப்புறம் நான் இருக்கும்போது ஏன் கஷ்டம்ன்ற? ஏண்டி இப்படி பண்றாவே?